இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நார்த்தம்பழம் இஞ்சி தொக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தொக்கு. நார்த்தங்காயை வச்சுமே பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பழம் எடுத்துட்டுருக்கோம். இந்த மாதிரி பழுத்த நார்த்தம்பழத்தை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். இது கூட இஞ்சி பச்சை மிளகா ஒரு 5-6 இன்ச்சு லெங்த் இஞ்சியும் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 7-8 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3 நல்லா பொரிச்சு கொட்டிண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 3ஐயுமே அதில் போட்டு நல்லா 60 to 70% வதக்கிக்கணும். நல்லெண்ணெயில் நல்லா வதங்கின அப்புறமா அதில் கொழுக்க புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் புளி, லெமன் சைஸ்க்கு, அதையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் மஞ்சப்பொடி, டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். ரெட் சில்லி பவுடர் என்ன நார்த்தங்காய் ரொம்ப புளி வேறு ஆட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம. இது நல்லா கொதித்து வரும்போது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். ஜாகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்த்தங்காய் தொக்குக்கு இது வந்து. ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு 100 to 150 ml நல்லெண்ணெயை விட்டுக்கணும். நல்லெண்ணெய் மத்திரம் தான் அந்த தொக்குக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வரும்போது நம்ம விட்ட ஆயில் எல்லாமே ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ நார்த்தங்காய் தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம்.